ஹாய் guys, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான், பாடுறான். வெல்கம் பேக் டு எம்ஜே விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லக்ஸுரியஸ் தேட்டரில் தான் இருக்கும். பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் தி லக்ஸுரியஸ் தேட்டர்னா PVR டைரக்டர் கட்ஸ்னா இந்த தேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிகேட் ரோடில் தாங்க இருக்குது. சாம்சங் ஒப்போராக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கீழே OnePlus ஷோரூம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த தேட்டர் இருக்குது. நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்க போகுது. அதுவும் நம்ம ரொம்ப சீப்பான விலையில் நம்ம இந்த தேட்டரை விசிட் பண்ணுறோம். அது என்ன ஏதுங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த தேட்டர் வந்து 3rd ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம அப்படியே இந்த லிஃப்ட்டில் ஏறி போனோம். நான் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என் கூட 2-3 பாய்ஸ் வரேன்னாங்க. அந்த பாய்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மனுஷன், ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்க வரல. சரி சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் நேரம் முன்னாடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த லக்ஸூரியஸான தேட்டரை நாங்கள் எப்படியோ ரீச் ஆகிட்டோங்க. பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் தி லக்ஸரிஸான தேட்டர்னா அது இதுதான். ஒரு டிக்கெட்டோட விலை 2000+. இப்படி ஒரு லக்ஸரியான தேட்டருக்கு நீங்கள் யாருன்னா விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூர் பிரிகேட்டில் இருக்க இந்த PVR டைரக்டர் கட்ஸுக்கு தாங்க வரணும். இந்தியாவில் இருக்க லக்ஸரியஸான தேட்டரில் இதுவும் ஒன்று. ஃபாரினில் இருக்க தேட்டர்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அட்மாஸ்பியரோட இங்கே பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோடனே நிறைய கோல்டன் கலர் கோல்டு மாதிரியே இருக்க ஃப்ரேமில் நிறைய சினிமா லெஜண்டோட நேம் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஃபுட் அண்ட் ப்ரைவேஜ்லாம் நீங்கள் வாங்கிட்டு இங்கே பக்காவாக உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டைனிங்கே வச்சிருக்காங்க. நார்மல் அண்ட் பால்கனின்னு எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கே பிளாட்டினம் அண்ட் பிளாட்டினம் சூப்பீரியர்னு வச்சிருக்காங்க. நம்ம பிளாட்டினம் சூப்பீரியர்ல போயிட்டு சூப்பர் கம்ஃபர்டபுளா படுத்துக்கிட்டும் சாஞ்சிக்கிட்டும் நம்ம பார்க்கலாம். நீங்க மூவி பார்க்குறப்ப எந்த ஒரு பெயினும் இல்லாம சூப்பர் கம்ஃபர்டபுள் சீட்ல அப்படியே படுத்துக்கிட்டே நீங்க பார்க்கலாம். இந்த டைரக்டர் கட்ஸ்ல டோட்டலா 5 ஸ்கிரீன் இருக்கு. ஒரு ஸ்கிரீன்லயும் வெறும் 24 சீட்ஸ் தான் இருக்கு. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. நீங்க இங்க போயிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லி விட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தேட்டருக்கு தான் வந்திருக்குமா இல்லை பயங்கரமான ஹோட்டலுக்கு வந்திருக்குமான்னு தெரியலங்க. அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. ஒரு பயங்கரமான அட்ராசிட்டியாக இருக்குது. ஆம்பியன்ஸை நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். செம்ம கலர்ஃபுல்லாக லைட்டு பிச்சு தள்ளுதுங்க. நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது நிறைய கோல்டன் பிளேட்டில் லெஜண்ட்ஸோட சினிமா லெஜண்ட்ஸோட ஃபோட்டோஸு அப்புறம் அவங்களோட லோகோஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே இந்த என்ட்ரி ஆனோடனே இந்த சீட்டை பார்த்தோன்னே செம்ம குஷி ஆகிட்டோம். ஏன்னா இப்படி ஒரு குஷனை நம்ம உட்காந்துருப்போமான்னு தெரியல. அதுவும் தேட்டரில் உட்காந்துருப்போமாங்கிறது தெரியல. செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. குஷனில் நிறைய ஒரு வித்தியாசமான இதெல்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே போக போக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு பட்டன் அமுத்தினாலே போதும். ஈஸியாக அவங்களே வந்து கொண்டு வந்து தந்துடுவாங்க. இந்த குஷனோட மேஜிக்கே இங்கே 2-3 பட்டன்லாம் இருக்குது. அந்த பட்டனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குஷன் மேலே வந்துடும். நம்மளோட லெக்ஸ் அப்படியே மேலே வந்துடும். நம்ம அப்படியே படுத்துக்கிட்டே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இங்கே இந்த லைட்டெல்லாம் ஒரு ஸ்விட்ச் வச்சுருந்தாங்க. இந்த லைட் செட்டப்பும் சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டருக்கு கீழே நான் உட்காந்து பார்த்தேன். டைரக்டர் கட் சினிமாவுக்கு நான் 2 வாட்டி விசிட் பண்ணியிருந்தேங்க. இந்த 2 வாட்டியும் விசிட் பண்ணப்பையும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. சமூக பெரிய இடமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் பேக் டு பேக் நான் எப்படி விசிட் பண்ணேங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த குஷனில் 4-5 பட்டன் இருந்துச்சு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம பேக் சைடு நம்ம பென் பண்ணுறப்ப எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் லைட் ஆன் ஆஃபுக்கு, அப்புறம் ஆர்டர் நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிக்கலாம் அதுக்கு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போல சொன்ன மாதிரியே அப்படியே படுத்துக்கிட்டே நம்ம தூங்கிடலாம், இல்லை படம் பார்க்கலாம். அதுக்கான இந்த பட்டனுங்க இது. ஒரே டைமில் எல்லா பட்டனையும் அமுத்தினா என்ன ஆகுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு நீ எந்த படத்துக்கு வந்தேன்னே சொல்லி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு தான் நாங்கள் வந்தோம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பில்லை.
இந்த தேட்டர் உள்ளேயும் சரி வெளியும் சரி, அதாவது வெயிட்டிங் ஹால்லையும் சரி, எல்லாமே இந்த லைட் செட்டப்பு சூப்பராக இருக்குங்க. இதுதான் அந்த வெளிச்சத்தில் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க இந்த சீட்டோட மகிமை. ஏன்னா அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி தேட்டரை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த தலைவாணியை வச்சுட்டு வரேன். அப்புறம் இந்த தலைவாணி ஜாலியாக நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க, படம் பார்க்குறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து இங்கே தூங்கிட்டு கூட போகலாம். மயக்கமா தெரிஞ்சது. மயக்கமா? காலையில இருந்து நீங்க மயக்கமா தான் இருக்கீங்க. அப்ப வெடிச்சு சாகலையா? அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஸரியான தேட்டரில் நீங்கள் ₹1 போக முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இம்பாசிபிள். ஆனால் நான் போனது வெறும் ₹1 தான் போனேன். எப்பட்றா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரெய்லர் ஷோ. இந்த பிவிஆர் புதுசாக ட்ரெய்லர் ஷோன்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்களும் அப்படி இந்த தேட்டரை விசிட் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேயாவது தூரமாக இருந்தீங்கன்னா பெட்ரோல் செலவை பற்றி பார்க்காதீங்க. வெறும் ₹1 இந்த மாதிரி சூப்பரான தேட்டரை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ ட்ரிப்ஸுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டு புக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் வெறும் டப்பாவாக இருக்குது அப்படின்னு தான் பல்பாச்சு. அப்படியே நான் இந்த டப்பாவெல்லாம் பார்த்துட்டு அதே இடத்துல அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். டிப்ஸு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்ன இருக்கும்லாம் தெரில. நீங்கள் இந்த ஷோவை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ₹1 கொடுத்து, அதாவது புக் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய் வாங்குறதோட புக் பண்ணிவிட்டு போகிறது ஈஸி. எந்த சார்ஜஸும் இல்லை. வெறும் ₹1 நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கோர்ட் பக்கம் நான் தலை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே போயிட்டேன். ஏன்னா ப்ரைஸஸ்லாம் எப்பயும் இருக்க பிவிஆரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி தோணுது. இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ என்ன எடுக்கணும்னா கண்டிப்பாக உட்காந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கூட தான் இருக்குது. ஏன்னா நானும் சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஒரு வழியாக நம்ம இந்த வீடியோவை எண்டு பண்ணிக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்புறம் இந்த ₹1 டிக்கெட் மேட்ரு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த 20 மினிட்ஸ் நீங்கள் இந்த தேட்டரை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த லக்ஸரியஸான தேட்டரை நீங்கள் எதுவும் சாப்பிட முடியாது. அதாவது நான் சாப்பிட முடியல. ஏன்னா இங்கே ப்ரைஸஸ்லாம் ஸ்டார்டிங்கே 500 மேலே தான் இருக்குது. அதனால எப்படி இந்த தேட்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஓடி போய் ஒரு சுவையான சூப்பரான டீ குடிக்க போயிட்டேன். அப்படியே டீ குடிச்சிட்டு அந்த ஆப்போசிட்லேயே பார்த்தேன்னா ஒரு சூப்பரான பிரியாணி கடை இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு ஒரு மட்டன் இல்லை சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கெட் பிரியாணி கடையில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா ப்ரைஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. The next day. ஹாய் guys, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புலாம் வளப்புலாம் பாடுறா, தலைப்புலாம் வளப்புலாம் கேளுடா. தேங்க்யூ. இந்த வழியாக போகாதே. நீங்கள் இந்த ஸ்க்ரீனை விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் டிவியை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஸ்வாகத் ஒன்லி எக்ஸ் எல்இடி ஸ்க்ரீனுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு பயங்கரமாக ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. MG ரோட்டில் இருக்க இந்த ஸ்வாகத் தேட்டருக்கு நீங்கள் யாருன்னா விசிட் பண்ணிடுறீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தேட்டருங்க இது. இதுக்குள்ளே போனோடனே பயங்கரமாக இருந்துச்சு. சீட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பட்டையை திருவிச்சு. நாங்கள் இந்த புக் பண்ணியிருந்தோம். இந்த லாங்கர் சீட்டில் வேறு உட்காந்துருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பார்க்குறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நிஜமாவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் போடுறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான ஸ்பெஷல் டேங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஸ்பெஷல் டேங்க்ஸ் எல்லாம் தாண்டி படம் போடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. ஆனால் பயங்கர சின்ன படம். படம் எங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் எந்த ஹைப்போ இல்லாமல் போய் பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இது ஒரு எல்இடி ஸ்க்ரீனுங்கிறனால ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் அப்புறம் நல்லா வைப்ரண்ட்டாக பிரைட்டாக இருக்குது. அப்புறம் இது உள்ள இருக்க ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த ஓகேயான ப்ரைஸில் இந்த தேட்டர் செம ஒர்த்துன்னு தான் சொல்லுறோம். நீங்கள் எங்கே போயிருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் புக் மை ஷோக்குள்ளே போயிட்டு இந்த ட்ரைலர் ஷோன்னு இருக்குங்க. ஜஸ்ட் ₹1 கொடுத்து நீங்கள் 30 மினிட்ஸ் இந்த தேட்டரில் இருந்துக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு எல்லா ட்ரைலரும் போட்டு காட்டுவாங்க. பிவிஆர் இந்த ஷோவை புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி லக்ஸரியஸான தேட்டருக்கு நம்மளும் விசிட் பண்ணலாம். இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்கே உருப்படாமல் போவீர். ஆஹா, உருப்படணுமா? அல்ல, இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். வேற ஒன்று பார்ப்போம். தேங்க்யூ.